கோமலவல்லி என்ற பெயரை அவர் மறந்தே போயிருப்பார். பிறந்ததும் ஜேவுக்கு சூட்டிய பெயர் அது. ஆனால் சில காலங்களுக்கு பின் ஜெயலலிதாவினார் ஜெயா, ஜெய், லில்லி என பல பெயர்களில் பள்ளி தோழிகளால் அழைக்கப்பட்டவர். ஆனால் அவரது அம்மாவுக்கு அம்மு. அதிமுகவினருக்கு மட்டுமல்ல, எதிர்கட்சி தலைவர்களுக்கு கூட அம்மா. சர்ச் பார்க் பள்ளி மாணவி என்றுதான் பலருக்கு தெரியும். ஆனால் மாம்பலம் ஹோலி ஏஞ்சல்ஸ் பள்ளியில் 5ஆம் வகுப்பு வரை படித்துவிட்டுதான் மெட்ரிக் வரை சர்ச் பார்க்கில் படித்தார். இன்னொரு வாய்ப்பு கிடைத்தால் சர்ச் பார்க்கில் படிக்க வேண்டும் என்பதை தனது ஆசையாக சொல்லியிருந்தார். போயஸ் கார்டன், சிறுதாவூர், ஹைதராபாத் திராட்சை தோட்டம், ஊட்டி கொடநாடு எஸ்டேட் ஆகிய 4ம் ஜே மாறி மாறி தங்கும் இடங்கள். சமீப காலமாக ஹைதராபாத் செல்வதை நிறுத்தி இருந்தார். திடீர் ஓய்வுக்கு சிறுதாவூர், மாத கணக்கில் ஓய்வென்றால் கோத்தகிரியில் உள்ள கொடநாடுதான் அவரது விருப்பம். சினிமா காலத்தில் இருந்தே இவரை வாயாடி என்று அழைத்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். இது பற்றி நிருபர் ஒருவர் ஜேவிடம் கேட்டதற்கு அவர் கலகல, நான் லொடலொட என்றாராம் சிரித்தபடி. இவர் நடித்த மொத்த படங்கள் 115. எம்ஜிஆருடன் நடித்தவை 28. இருவரும் இணைந்து நடித்த முதல் படம் 1001. சின்ன பயலே சேதிகளடா என்ற அரசிலங்குமாரி படப்பாடல் தான் எனக்கு எப்போதும் பிடித்த பாடல் என்பார். அப்பாடலை எழுதிய பட்டுக்கோடை கல்யாணசுந்தரனாரின் எழுத்துக்களை நாட்டுமையாக்கினார். அரசியலில் நான் என்றைக்குமே குதிக்க மாட்டேன் என்று பேட்டி கொடுத்தவர் ஜெயலலிதா. நாடு போகிற போக்கை பார்த்தால் ஜெயலலிதா கூட முதலமைச்சராகி விடுவார் போல என்று இவர் நடிக்க வந்த காலத்தில் பேட்டியளித்தார் முரசொலிமாறன். காலம் போட்ட கணக்கை யார் தீர்மானிப்பது? ஜெயலலிதா முதலில் குடியிருந்தது தீநகர் சிவஞானம் தெருவில். பிறகு அடையாறில் சில காலம் இருந்தார். படங்கள் குவிந்து நடிப்பில் கொடி கட்டிய காலத்தில் தான் போயஸ் வீடு கட்டப்பட்டது. அதன் ஒவ்வொரு செங்கலையும் பார்த்து பார்த்து கட்டியவர் இவருடைய அம்மா சந்தியா. அதனால் வீட்டுக்குள் என்ன மாற்றமும் செய்யலாம், ஆனால் அம்மா வைத்த வாசலை மட்டும் மாற்றக்கூடாது என கூறியிருக்கிறார். எப்போதும் அம்மா செல்லம்தான். அவருக்கு 2 வயது இருக்கும் போது அப்பா இறந்துவிட அந்த நினைவுகள் இல்லை. போயஸ் வீட்டுக்குள் நுழையும் இடத்தில் அவரது தாயார் சந்தியா, எம்ஜிஆர் ஆகிய இருவரின் படங்கள் மட்டுமே இருக்கும். எம்ஜிஆர் ரசிகர் மன்ற விழாவில் 6 அடி உயரமுள்ள வெள்ளி செங்கோலை எம்ஜிஆருக்கு ஜெயலலிதா வழங்கினார். இவருக்கு மிகவும் பிடித்த படம் இதுதான். பெருமாளை விரும்பி வணங்கி வந்தார். மன்னார்குடி ராஜகோபாலசாமி இதில் முதன்மையானது. வயிலை கற்பகாம்பாளையும் கும்பகோணம் ஐயாவடி பிரத்யங்கிர தேவியையும் சமீப காலமாக வணங்கி வந்தார். தினமும் காலையில் நிஷகாந்தி எனப்படும் இருவாச்சி மலர்களை பறித்து பூஜை கொடையில் தயார் நிலையில் வைத்திருப்பார்கள் கார்டன் பணியாளர்கள். அதை எடுத்தபடியே பூஜை அறைக்குள் நுழைவார். சமீபமாக துளசியும் பூஜையில் தவறாமல் இடம்பெற்று வந்ததாக கூறப்படுகிறது. யாகம் வளர்ப்பதிலும் ஹோமத்தில் உட்கார்வதிலும் ஜெயலலிதாவிற்கு ஈடுபாடு அதிகம். யாகத்தில் 6 மணி நேரம் வரை கூட உட்கார்ந்திருக்கிறார். அவசரமாக மந்திரம் சொன்னாலோ தவறாக மந்திரம் சொன்னாலோ கண்டுபிடித்து நிறுத்த சொல்லும் அளவுக்கு தேவ ஞானம் உண்டு. சிறுதாவூர் பங்களா இருக்கும் இடத்தில் மொத்தம் 116 ஏக்கர். அங்கு புறா, கிளி, காடை, கௌதாரி போன்றவற்றை வளர்த்து வந்தார். இந்திரா, சந்திரா என்ற ஈமுக்கள் வளர்த்தார். இரண்டும் திடீரென இறந்துவிட ஈமு வளர்ப்பதையே விட்டுவிட்டார். பரதம், ஓரியண்டல் டான்ஸ் இரண்டையும் முறைப்படி கற்று அரங்கேற்றம் செய்தவர். முதல்வராக இருந்தபோது ஒரு முறை ஊட்டியில் மேடையை விட்டு இறங்கி வந்து ஆடியதை இப்போதும் அந்த ஜனங்கள் மறந்திருக்க வாய்ப்பில்லை. ஜேவின் 100வது படத்துக்கான பாராட்டு விழாவில் அப்போதைய முதல்வர் கலைஞர் கருணாநிதியால் நடிப்புக்கு இலக்கணம் வகுத்தவர் ஜெயலலிதா என்று பாராட்டப்பட்டவர். பழைய பாடல்கள் கேட்பதில் அதிக ஆர்வம் உள்ளவர். ஜெயா டிவியில் வரும் பழைய பாடல்கள் அனைத்தும் இவருடைய விருப்பங்கள். ரயில் பயணம் பிடிக்காது. கார் மற்றும் ஹெலிகாப்டர் பயணங்கள் தான் அதிக விருப்பம். போயஸ் வீட்டில் எப்போதும் 7 நாய்க்குட்டிகள் இருக்கும். அவரது பிறந்த நாளை ஒட்டி ஆண்டுதோறும் ஒரு குட்டி புதிதாக இணைந்து கொள்ளும். இந்த எண்ணிக்கை காலப்போக்கில் அதிகமானதால் சில குட்டிகள் சிறுதாவூர், கொடநாடு என அனுப்பி வைக்கப்பட்டனவா. இந்தியாவில் உள்ள அத்தனை பிரபலங்களையும் தனது வாக் அண்ட் டாக் பேட்டிக்கு வரவழைத்த NDTVயால் ஜெயலலிதாவின் மனதை மட்டும் மாற்றவே முடியவில்லை. கடைசி வரை உறுதியாக இருந்து மறுத்துவிட்டார். ஓஷோவின் புத்தகங்களை மொத்தமாக வாங்கி படித்து வந்தார். அதுக்கப்புறம் ரமணர் பற்றிய அதிகம் படித்து வந்திருக்கிறார். ரமணர் தொடர்பான முக்கிய புத்தகங்களை அனைத்தும் சமீப காலமாக ஒரு மேஜையில் இருந்தனவா. ஜெயலலிதாவின் முழு இருப்பும் போயஸ் கார்டனின் முதல் மாடிதான். அங்கு சசிகலா மற்றும் முக்கிய பணியாளர்களை தவிர யாரும் அனுமதி இல்லை. திரைப்படத்துறையை ஜே தேர்வு செய்திருந்தாலும் வழக்கறிஞராக வேண்டும் என்பதே அவரது லட்சியமாக இருந்தது. ஆனால் குடும்ப சூழல் காரணமாக நடிப்பு தொழிலை முன்னெடுக்கும் நிலை ஏற்பட்டது. பாடசாலை மாணவியாக இருக்கும் போதே ஜெயலலிதா பல்வேறு நாடகங்களில் நடித்துள்ளார். அதில் ஒன்று டீ ஹவுஸ் என்ற ஆங்கில நாடகம். அதன் பின்னர் தி எபிசல் என்ற ஆங்கில படத்திலும் நடித்திருக்கிறார். திரையுலகில் அதிக வெள்ளி விழா திரைப்படங்களை வழங்கிய சாதனை ஜேவுக்கு உண்டு. அவர் நடித்துள்ள 92 தமிழ் படங்களில் 85 படங்கள் வெள்ளி விழா கண்டவை. சிவாஜியுடன் இவர் நடித்த தெய்வமகன் திரைப்படம் தான் ஆஸ்காருக்கு பரிந்துரை செய்யப்பட்ட முதல் தமிழ் படம். ஜெயலலிதா அறிமுகமான 5 மொழி திரைப்படங்களும் பெரும் வெற்றி பெற்றவை. நான் அனுசரித்து போகிறவள் தான், ஆனால் எனக்கென்று சில சிந்தனைகள் உண்டு, அதை யாருக்காகவும் விட்டு தர மாட்டேன் என்று தன் கேரக்டருக்கு விளக்கம் அளித்தவர் அவர். தமிழகம் தான் வளர்த்த இரும்பு பெண்மையை இழந்துவிட்டு தவிக்கிறது. இனி எக்காலம் பிறப்பார் தமிழகம் கொண்டாடும் அம்மா.